ஒரு சீடன் தன் குருவை பார்த்து கேட்கிறான். ஆசிரியர் கூட வச்சுக்கலாம், சீடன்னா மாணவன் கூட வச்சுக்கலாம். குரு, கண் என்பது என்ன? கண்ணின் கண்டால் கண் எப்படின்னு சொல்றாரு குரு. காது என்பது என்ன அப்படின்னு கேட்கிறான். காதும் காதுதான் காது அப்படின்னு குரு சொல்றாரு. இப்போது சீடனை பார்த்து குரு கேட்கிறாரு, நான் சொன்னது புரிஞ்சா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்லியிருப்பான்? புரியல, ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு குரு சொன்னாரு, என்னுடைய விளக்கம் புரியலன்னா புரிந்தது என்ற அர்த்தம், புரியவில்லை என்றால் புரிந்தது என்ற அர்த்தம். புரிஞ்சா? என்னுடைய விளக்கம் புரியவில்லை என்றால் புரிந்தது என்ற அர்த்தம், புரிந்தது என்றால் புரியவில்லை என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லி குரு சொன்னாரு. பேச்சு சரியில்லையே அப்படின்னு சொல்லி நீங்களா நினைப்பீங்க. நீங்க இந்த உரையாடல் நம்ம வேதத்தின் ஒன்றான கேனோ உபனிஷம் அப்படின்றதுல இது இருக்குது. மற்ற உயிரினங்கள் எதுக்குமே இல்லாத ஒரு திறன் மனிதர்களான நமக்கு இருக்குது, அதுதான் சிந்திக்கிறது. 1000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் செயற்கைக்குள்ள கூட பூமியில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய மனிதன் இடும் கட்டளைக்கு அடிபணிந்து 100% அது துல்லியமா வேலை செய்யுது. ஆனா அதுக்கு சிந்திக்க தெரியாது. சிந்திக்கும் திறன் படைத்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே. நம்மில் எத்தனை பேர் சிந்தனை திறனை பயன்படுத்துகிறோம்? தானாக சிந்திக்காத மாணவர்களை சிந்திக்க வைப்பதற்காக ஆசிரியர்கள் சில சமயம் நான் மேலே சொன்னது போல இப்படி உணர்வார்கள். பாடம் நடத்துவதில் இதுவும் ஒரு உத்தி, உன்னை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு உத்தி.